தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் கடம்பூர் பேரூராட்சிக்குட்பட்ட கோடங்கால் கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாலம் நீரால் நிரம்பியிருக்கிறது. இதனால் கோடங்கால் கிராம மக்கள் உயிரை பணயம் வைத்து வெளியே செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், இங்கு தண்ணீர் இருப்பது குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறாங்க? லாவணியா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கடம்பூர், கயத்தார் உள்ளிட்ட பகுதியில் கடந்த சில தினங்களாக பலத்த கோடைமழை பெய்து வருகிறது. இந்த கோடைமழையின் காரணமாக கடம்பூர் பேரூராட்சிக்குட்பட்ட அந்த கோடங்கால் கிராமத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாலத்தில் தண்ணீர் முழுவதுமாக தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீர் ஒரு 2 நாட்களுக்கு மேல முழுகக்கூடிய அளவு தண்ணீர் தேங்கி இருப்பதனால அந்த கிராமத்திலிருந்து மக்கள் வெளியேற முடியாமல் கடந்த 2 நாட்களாக பரிதவித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு மிக வெளி செல்லக்கூடிய பாதை இது ஒரு பாதை இருக்கு. மற்ற சொல்ல வேண்டும் என்றால் காட்டு வழியாக பல கிலோமீட்டர் கடந்தான் செல்ல வேண்டும். இந்த ஒரு பாதை மட்டும்தான் மெயின் பாதை, முக்கியமான பாதை என்பதால் இவங்களால் கடக்க முடியாத சூழல் இருக்கு. அதே மீறி கடக்க வேண்டும் என்றால் அந்த தண்ணீரில் மூழ்கி தண்ணீர் நீந்தி செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த ரயில்வே அந்த சுரங்கப்பாலத்தை மேலே கூட தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடக்க வேண்டும். இதுதான் அந்த கிராமத்துடைய நிலையா இருக்கு. இதனால கடந்த 2 நாட்களாக எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களும் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இதே மீறி சிலர் ஆபத்தான முறையில் சிலர் நீந்தி செல்றாங்க. இல்லைன்னா சிலர் தண்டவாளத்தை தாண்டி அந்த பாலத்துடைய பக்கவாட்டு சொல்ல மேலே ஏறி போறாங்க. அது மட்டும் இல்ல, நீந்தி செல்லும் போது அவங்களால முழுமையை நீந்த முடியும் என்பதனால அங்குள்ள மக்கள் கயிறை போட்டு அவங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது குறித்து பாத்தீங்கன்னா அவங்க ரயில்வே நிர்வாகம் பேராட்சி தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா 2 நாட்கள் ஆகியும் இன்றைக்கு வரைக்கும் அந்த தண்ணீர் முழுமையாக அகற்றப்படுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் முனையிருக்கு. அது மட்டுமில்ல, அந்த கிராமம் ஒரு தீவுகோல் மாறி இருக்குது. ஏற்கனவே இந்த ரயில்வே சுரங்கப்பாலம் அமைக்கப்படும் இடத்து பக்கத்தில் கண்மா இருக்கனால இந்த சுரங்கப்பாலம் அமைக்கப்பட்டால் தங்களுடைய கிராமத்திற்கு பாதை இல்லாமல் போகும் என்று அந்த கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை கோரிக்கைகளை ஆரம்பத்தில் வச்சாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்காம இந்த சுரங்கப்பாலம் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு மழையின் ஒரு சின்ன மழை பெய்தால் கூட அங்க தண்ணீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதனால ஒவ்வொரு மழையின் போது ஒரு பெரும் பாதிப்பு இந்த கிராம மக்கள் இது வராங்க, அவதிப்பட்டு வராங்க. எனவே இனி வருங்காலங்கள் இது போன்ற நிகழ்வு ஏற்பாடு இருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்க பலமுறை ரயில்வே நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம், கோரிக்கை கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஒவ்வொரு மழையும் போதும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கொண்ட சூழ்நிலை இருக்கும் இந்த கிராமங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அரசாங்கம் நாங்கள் எங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்ட கார்டுகள் அரசு ஒப்படைக்க வேணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. அரசு அதிகாரிகள் விரைந்து இது கவனம் செலுத்தி நடவடிக்கை கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.